ஒரு ஆச்சரியனா 10 காவல்துறை வர்றாங்க, டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் அவனுக்கு கத்தி எடுத்த உடனே அவங்களும் பயந்துக்கிட்டாங்க. ஏன்னா அவர்களும் மனிதர்கள் தானே. கத்தி எடுத்து அந்த பெரிய பெரிய தட்டி இரும்பு ராடு எடுத்தோடனே காவல்துறையும் பயந்துக்குச்சு. அந்த பயத்தினால நான் உள்ளே தான் கார்ல உட்காந்துட்டு இருந்தேன். நான் இறங்குறதுக்கு தான் இறங்கி அவன்கிட்ட நீதி கேட்கலாம், நியாயம் கேட்கலாம். என்னப்பா என்ன பண்ண முடியும்? அடிப்பான், கொல்லுவான், போனா போயிட்டு போகுது. என்ன அந்த உயிர் என்னைக்கோ ஒரு நாளைக்கு போக போகுது. 100 வயசா வாழ போறோம், 100 வயசா வாழ போறோம். எப்பயோ சாவரம். இப்ப அன்புமணி கையால சாவர மாதிரி இருக்கட்டும். அன்புமணி கையால எங்க ஐயாவுடைய பெத்த மகன் அன்புமணியால செத்த மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு கூட நினைச்சேன். சரி வேண்டான்னு சொல்லிட்டு அமைதியா என்னை விடல, மாவட்ட செயலர்லாம் என்னை விடல. நான் வந்துட்டோம். நான் என்னை பொறுத்தவரையில தமிழ்நாடு காவல்துறை நம்புகிறேன். அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறேன். உண்மையான குற்றவாளிகள் எப்படின்னா, நாங்க யாராச்சும் அடிச்சிருந்தா தகராறு பண்ணிருந்தா என் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கலாம். எதுவுமே பண்ணல, ஒரு வார்த்தை கூட அதிர்ந்து பேசல, திட்டி பேசல. எங்களை போய் கொல்லணுங்கிற நோக்கத்தோட அன்புமணி அந்த ரவுடி கூட்டத்தை அனுப்புறாருன்னா இது ரொம்ப வருத்ததாக இருக்குது. இவர் சொல்றாரு மேடைக்கு மேடை, நான் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வேன், நான் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வேன். இவர் ஆட்சிக்கு வந்தா கூட இருக்கிற ஒருத்தரா பார்த்து கொண்டு விடுவாரு. தமிழக மக்கள் இவை அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் ஏமாளிகள் அல்ல.